day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. கிராவிட்டி ட்ரிபிள். என்ன இது? என்னென்னவோ நடக்குது. அவன் எப்படி இந்த ஷாட்ட என்னது இது? எப்படி அவன் பார்க்க சேட்டலைட் மாதிரி இருக்கான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க? அவ்வளவுதான். நான் எப்படி இருக்கேன்? என்னையும் பாரு. அப்படி போடுங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க குழம்பி போகணும். என்ன நடக்குதுங்க? அதுல ஒருத்தன் பார்க்கிறதுக்கு ஸ்விஃப்ட் மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்ல, சேட்டலைட் மாதிரியும் ஷீல்டு மாதிரியும் இருக்கான். ஆமா, நம்மளோட ஃபுட்பாலர்ஸ க்ளோன் பண்ண மாதிரியே இருக்காங்க. அவங்க நம்ம பிளேயர்ஸ் தான் க்ளோன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுமா? எனக்கு அது யாருன்னு தெரியும். ஸ்கைவேல் டீம்ல இருந்து க்ளோன் பண்ண ஒருத்தன். அப்படின்னா டீம் ஸ்கைவேல்ஸ்ல யாரு அந்த மாதிரி? இப்ப நான் யாருங்கிறத காட்டுறேன். என்ன நிக்கோலஸா? சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நான் உங்களை தோக்கடிக்க தான் போறேன். நான் சாம்பியன் ஆக தான் போறேன். டீம் சுரோல இருக்கிற எல்லாரும் மாஸ்க கழட்டிட்டாங்க. என்னால நம்பவே முடியல. டீம் பேர்ஃபுட்ல இருக்கிற பிளேயர்ஸ் மாதிரி இவங்களும் இருக்காங்க. எங்க என்னதான் நடக்குது? ஐசாக், உன்னை பழிவாங்க நான் திரும்ப வருவேன்னு சொல்லிருக்கேன்ல. நிக்கோலஸ், போன மேட்ச்ல இருந்து கார்மன் இங்க வரது கிடையாது. நீயே சீக்கிரட்டா ஜிஜிஏ ஃபுட்பால்ல சேர்ந்திருக்க. டோர்னமெண்ட்டுக்காகவா? நேஷனல் மேட்ச்ல நாங்க ஸ்கைவேல தோக்கடிச்சிட்டோமே, அது உனக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது நீ எப்படி இங்க வந்த? அதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சுரா கிராவிட்டி ட்ரிபிள். எப்படி வேலை செஞ்சது பாத்தியா? நீ எப்பவுமே அந்த கிராவிட்டி ஷாட் மேல ஃபோக்கஸ் பண்ணிக்க. டீம் ஆல்பா, உங்ககிட்ட நான் தோத்துருக்கலாம். ஆனா இந்த டீம் பேர்ஃபுட்டை ஜெயிச்சு உங்களை மறுபடியும் பழிவாங்க நான் வருவேன். என்ன எவ்வளவு வேகமா இருக்கான்? வா, அங்க பாத்தீங்களா? ஏதோ ஒரு ட்வின் பிரதர்ஸ் ஓடி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுல யார் கோல் போடுறாங்கன்னு பார்க்கலாம். நான் பண்ண போறத நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். கமான் டார்க். ஓகே, என்ன நடக்குதுங்க? கமான் பேர்ஃபுட். பொறுமையா விளையாடு ஸ்வேப். எதிர்பார்க்காத விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த டார்க் ஃபுட்பாலர் சூப்பரா விளையாடுறாங்க. டைட்டனையும் ஷீல்டையும் டிஃபென்ஸ பாத்துக்க சொல்லலாமா? ஓகே, உன்னோட சிக்னேச்சர் மூவ யூஸ் பண்ணு. புல்டோஸ் அட்டாக். அவ்வளவுதான் டீம் பேர்ஃபுட். உங்களோட மொத்த மூவ்ஸும் இப்ப என் கையில இருக்கு. நீங்க சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ண முடியாது.
Come on, strike. நம்ம பதிலடி கொடுத்தே ஆகணும். மேத் ஆல் ரைட் டிமி, அங்க பாத்தியா சரியான நேரத்துல சரியான மூவ் யூஸ் பண்ண. ஆமா நானும் இப்பதான் கவனிச்சேன். நான் யார்கிட்டயும் பாஸ் பண்ண மாட்டேன். இந்த பேர்ஃபுட் டீம் கிட்ட மட்டும் நான் தோக்கவே கூடாது. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. கம் ஆன், அட்டாக் பண்ண டைட்டன். புல்டோஸ் அட்டாக். இந்த காரணத்துக்காக தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க போல இருக்கு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அது? ஃபுட்பாலர்ஸ க்ளோனிங் பண்றதா? மிஸ்டர் ஸ்டான் எப்பவும் சரியான விஷயங்களை மட்டும் தான் பண்ணுவாரு. இந்த குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை தடுத்து நிறுத்தணும்னு அவரு பார்த்தாரு. நீங்க சொல்றத நான் அப்செக்ட் பண்றேன். எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கும் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும். அவங்க என்ன உருவாக்கப்பட்டதும் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்துடுறாங்களா என்ன? அப்படி நினைக்கிறது தப்பு. முதல்ல நான் சொல்ல வரது பொறுமையா கேளு. ஜிஜிஓ ஃபுட்பால்ல பொறுமை ரொம்ப அவசியம். இதை இமிடேட் பண்றதுனால 2 அவசியம் இருக்கு. ஒண்ணு, அவங்களுடைய அபிலிட்டி என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, அவங்க பவருக்கு முன்னாடி நம்ம பவரையும் சரி சமமா யூஸ் பண்ணலாம். அப்ப ஜெயிச்சிடும். இப்படி இமிடேட் பண்றதுனால அவனுக்கும் அதே பவர் தான் இருக்குமே தவிர அவனுக்குன்னு தனி திறமை எதுவுமே இருக்காது. ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயர்ஸோட பிளஸ் அவங்களோட தனி திறமை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு. அவங்கள ரோபோட்ஸா பார்க்கல, மனுஷங்களா பார்க்கறேன். என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா வேர்ல்ட் லெவல்ல ஜிஜிஓ ஃபுட்பால் பெரிய லெவல்ல பேசப்படும். அதோட மனுஷங்க கூட விளையாடுற அளவுக்கு தயார்படுத்தப்படுவாங்க. நீங்க பண்ற குளோனிங் ஒரு ஷார்ட் கட் தான். இது அவங்கள வளரவும் விடாது, அவங்களால பவர்ஃபுல்லாவும் இருக்க முடியாது. குளோனிங்க யூஸ் பண்ணிட்டு தப்பா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னோட கவனத்தை திசை திருப்பி தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத, அமைதியாரு. நீங்க எப்போ அடுத்தவங்களோட சஜஷனை கேக்குறீங்களோ அப்பதான் நீங்க திருந்துவீங்க டாக்டர் ஸ்டான். நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில இந்த மேட்ச் மூலமா நான் உனக்கு கொடுத்துட்டேனா? ஆமா, நமக்கான நேரம் வந்துருச்சு நிக்கோலஸ். நீங்க காலி டீம் பேர்ஃபுட். சுரா பேட்டில் ஃபார்மேஷன். சேட்டலைட். ஓ நோ, சேட்டலைட். சீக்கிரமா போய் உனக்கு ஹெல்ப் பண்ணு. அவங்க பாருங்க ஃபார்மேஷனை ரொம்ப தூரத்துல இருந்தே பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேத், சீக்கிரமா எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் ரைட், என்ன வேணுமோ திட்டம் போடுங்க. ஆனா என்ன எதிர்க்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாம ஜிஜிஓ வேர்ல்ட் டோர்னமெண்ட்டுக்கு போகணுங்கிறத மனசுல இருக்கணும். உங்க மனசுக்குள்ள வேற எதுவும் ஓடக்கூடாது. என்ன நடக்குது ஃபீல்ட்ல? டீம் பேர்ஃபுட் ஈஸியா தடுப்பாங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தரா பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஓ ஸ்விஃப்ட் இல்ல, என்னால தான் மன்னிச்சிரு. மேத், க்ளோனை டேக்கிள் பண்ணு. இது உனக்கான நேரம். சரி போ க்ளோன். சுரா ஸ்ட்ரைக். எந்த பால் உண்மையானது? நான் எந்த பக்கம் திரும்பணும்? கோல்! சுராவோட முதல் கோலை போட்டுட்டாங்க. ஸ்கோரை பாத்துறலாம். டீம் பேர்ஃபுட் 2, சுரா 1.
நீங்க என்னதான் பாராட்டணும், சும்மா மக்களோட கூச்சலை கேட்டு சந்தோஷப்படாதீங்க. உண்மையிலேயே பெஸ்ட் யாருன்னா அது நான் தான். இந்த உலகத்திலே பெஸ்ட் ஜிஜிஓ ஃபுட்பால் கண்ட்ரோலர்னா அது இந்த நிக்கோலஸ் தான். என்னை யாராலையும் தடுக்கவே முடியாது. தொடர்ந்து விளையாடுவோம். Accelerate triple. ஆல்ரைட் மேட், நீ அசத்துற. ஆமா, நீ யாருன்னு காட்டு. ஓகே, பின்னாடியே பாத்துக்க மேத். நீ ரொம்ப பொறுமையா ஓடிக்கிட்டு இருக்க. சாட்லைட். இந்த நேரத்துல அவன் ஆக்சிலரேட் ட்ரிபிள் பண்றது கரெக்டா இருக்குமா? பாலை விட்டுட்டு ஓடிடு. முடிஞ்சா பால வாங்கிக்க. கிராவிட்டி ட்ரிபிள். சேட்டலைட் பால மிஸ் பண்ணிட கூடாதுன்னு கிராவிட்டி ட்ரிபிளை யூஸ் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். உன்னோட வழிக்கே வந்து நான் பாலை வாங்குறேன், பாக்குறியா? சுரா கிராவிட்டி ட்ரிபிள். வாவ், என்ன ஒரு டாக்கிள்! பேக்ஃபுட் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணாலும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. என்னால நம்பவே முடியல. நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ் யூஸ் பண்ண சிக்னேச்சர் மூவ் அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு பிளேயர் இல்ல, 2 பிளேயர் இல்ல, டீம்ல இருக்க எல்லாரோட மூவ்ஸையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன பண்றது? மாதிரிலாம் நீ விளையாடுறதுக்கு எப்படி அவன் இதை யூஸ் பண்றான்? ஒவ்வொரு ஃபுட்பால் பிளேயர்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கன்னு தானே அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிஜிஓ ஃபுட்பால்ல இமிடேட் பண்றது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். அது யாருன்னா டாக்டர் ஸ்டான். ஆனா டாக்டர் ஸ்டானா இந்த ஜிஜிஓ ஃபுட்பால் பிளேயர்ஸ உருவாக்குனது, இப்படி உருவாக்கி அவர் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாரு? கம் ஆன் க்ளோன், இப்ப நீ சுரா பேட்டில் ஃபார்மேஷனை யூஸ் பண்ண. சுரா பேட்டில் ஃபார்மேஷன். நம்ம 2 பேர் கம்பைன் சிக்னேச்சர் மூவ் யூஸ் பண்ணலாம். கிராவிட்டி புல்டோசர் டாக்கிள். எங்களுக்கு இந்த டாக்கிள் தெரியும். சுரா புல்டோசர் டாக்கிள். என்ன, அவங்களுக்கும் இந்த மூவ் தெரியுமா? டீம்ல இருந்து பால் சுரா டீமுக்கு போயிடுச்சு. சுரா ஸ்ட்ரைக். நான் விட மாட்டேன்.
மேட்ச் ஆரம்பிச்ச அரை மணி நேரத்துல சுறாவும் 2க்கு 2 வந்துட்டாங்க. சுறா அவங்களுக்கு சூப்பரா ஈடு கொடுக்கறாங்க. நீங்க கண்டுபிடிச்ச இந்த கண்டுபிடிப்பெல்லாம் இப்பதான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நான் இதை தெரியாம தான் அப்ப பேசிட்டேன். ஒவ்வொருத்தரும் சரியான டைமிங்ல சரியா யூஸ் பண்றாங்க. நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதுல கூட நான் 2 இமிடேஷன் அப்படியே விட்டுட்டேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேர்ஃபுட் பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. சுறா ஸ்ட்ரைக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. சில சமயம் ஷீல்டாலேயே பிளாக் பண்ண முடியாம போயிடுது. சரி விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போதைக்கு டைல தான் இருக்கும். விளையாட்டுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். இது சகஜங்கிற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு என்னாச்சு கேரல்? நீ தான் எங்களை பூஸ்ட் அப் பண்ணுவ, ஆனா நீ ஏன் இப்படி பேசுற? நாம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கோம். இதுல இருந்து வெளியில கொண்டு வர ஷான் தேவை. என்னாச்சு உனக்கு? அவன் விளையாடுறத பார்த்து பயந்துட்டியா? பயத்தை மட்டும் மனசுல வச்சுக்காத. நீங்க பேர்ட்ஸ் கூட விளையாடினதையும் டீம் டொஹாக்கு கூட விளையாடினதையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். நீங்க எந்தெந்த நேரத்துல எப்படி விளையாடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? டீம் பேர்ஃபுட், நீங்க ரொம்ப வர்ஸ்டா தோத்த கேம் இதுவா தான் இருக்கும். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. அவங்களோட எபிலிட்டிஸ் 100% அப்படியே உங்ககிட்டயும் இருக்கு. அவங்க என்னெல்லாம் பண்றாங்களோ அதை அப்படியே இமிடேட் பண்ணுங்க. சேட்டலைட்டோட லெஃப்ட் லெக்குக்கு ஃபோக்கஸ் பண்ணி டேக்கிள் பண்ணு. யாரு கிட்ட மோதுற? சேட்டலைட், ஏன் இதுக்கு யாருமே ஃபவுல் கொடுக்கல? அததான் என்னாலயும் நம்ப முடியல. இது ஷோ டைம். புடி. ஓ நோ, அங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, யாருமே இல்ல. கவலைப்படாத, நான் டைட்டன் அனுப்பி வைக்கிறேன். சுறா ஸ்ட்ரைக். அந்த கோல் போயிடுச்சு. டீம் சுறா வெறித்தனமா விளையாடி அடுத்த கோலையும் போட்டுட்டாங்க. இப்ப ஸ்கோர் போர்ட பாருங்க. சுறா 3, பேர்ஃபுட் 2. அவனோட சுறா 0 ஸ்ட்ரைக் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓ நோ, அவங்க நம்மளோட எல்லா மூவ்ஸுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த டாக் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு இன்ஃபினிட் எனர்ஜி ஏதாவது இருக்கா? நம்மள விட சிக்னேச்சர் மூவ்ல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒரிஜினலை விட டூப்ளிகேட்டுக்கு தான் மதிப்பா. என்ன நீ கேரல் பேசுற மாதிரியே பேசுற? அப்படின்னு அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கா? இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றத கேளுங்க. இது ஆர்டினரி மேட்சா நீங்க விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையே விளையாட்டான்னு யோசிங்க. இப்படி நீ பேசுறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பிளேயர்ஸ் ஏதோ யுக்தியை பயன்படுத்தி விளையாடுறாங்கன்னு ஐசக் புரிஞ்சுகிட்டு இருக்கான். கம் ஆன் ஐசக், இதுக்கப்புறம் விளையாட போற மேட்ச்ல அவனை ஸ்கோர் பண்ணவே விடாத. எதிரி இந்த அளவுக்கு சாமர்த்தியமா விளையாடுறானா அவனுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சுகிட்டு இருக்கு. என்ன பத்தி இப்பதான் நீ புரிஞ்சுக்கிட்டியா? ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க தோக்கறத தடுக்க முடியாத டீம் பேர்ஃபுட். நிக்கோலஸ், உன்னோட திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். டீம் பேர்ஃபுட்டை நான் தோக்க விட மாட்டேன். நாங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு உன்னை ஜெயிக்க வச்சோன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. சார், நீங்க கேட்ட வாட்டர். ஓ தேங்க்யூ.